ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்ம பேக் ரோப்புக்கு ஒரு டெசல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 3 இன்ச்சஸ் வச்சு 2 சைடும் 3 இன்ச்சஸ் வர மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம கப்பலுக்கு மடக்கிற மாதிரி 2ஆக மடக்கிக்கோங்க. இப்போ மடக்குன அந்த ஜாயிண்டில் நம்ம இது மாதிரி மிஷினில் அடித்து எடுக்கணும். இப்படி நம்ம அடித்து எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பீஸ் இருக்குது. இது ஒரு லெக் டேனுக்கு தான் மட்டும்தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். 2 கிளாத் வேணும். இப்போ இன்னொரு கிளாத்தை இது மாதிரி 2ஆக மடிச்சுட்டு மேல் பக்கமாக இது மாதிரி மடிச்சுக்கோங்க. வீடியோவை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேல் பக்கமாக 2 சைடும் இது மாதிரி உள் பக்கமாக மடிப்பு இருக்கணும். சைடில் பார்த்திங்கன்னா ஓரம் இருக்கணும், தையல் தும்பு வெளியே இருக்கிற மாதிரி. இப்படி நீங்கள் மடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடித்து வச்சுருக்கோம் தெரியுமா, இதில் நம்ம இதையும் வச்சு சேர்த்து அடிக்கணும். சேர்த்து சுற்றி அடிச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. இப்போ பாருங்கள், அதுக்கு மேல் பக்கமாக எடுத்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இப்போது 3 சைடும் நீட்டாக அடித்ததுக்கப்புறமா நம்ம ரோப்பை உள்ளாடி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், உள் பக்கமாக வச்சு நான் இந்த த்ரெட்டை அடித்து எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், பேக் சைடு எந்த ஒர்க்கும் கிடையாது, உங்களுக்கே தெரியுது. ஸோ நீட்டாக ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கோங்க. நான் 2 வாட்டி அடித்து எடுக்கிறேன். அப்புறமா எண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மடித்து வச்சு அடிங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த த்ரெட்டு பிரிஞ்சு பேக் சைடு தொங்கிட்டு நிற்கும். சரியா? இப்போது எல்லாத்தையும் நம்ம நிமிர்த்து எடுக்கலாம். பாருங்கள், நீட்டான ஒரு டெசல் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் கடையில் வாங்கி குஞ்செல்லாம் போடுறதுக்கு இது மாதிரி கிளாத்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டான ஒரு ஒர்க் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. இது மாதிரி ஸ்டிச்சிங் டிப்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.